இந்த வீடியோவில் 2 மினிட்ஸில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் 2 டவுட்ஸை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 2 காமன் டவுட்ஸை பார்க்க போகிறோம் எக்ஸலில். ஸோ இந்த இடத்துல டைப் பண்ணும்போது அந்த செல்லுக்கு வெளியே வருது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறது டிரெக்டாக என்டர் பண்ணினேன்னு சொன்னால் அது டிலீட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன செய்யலாம்? ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபார்முலா பாரில் கிளிக் பண்ணி எங்களுக்கு டைப் பண்ணி கொள்ளலாம். ஸோ அது முதலாவது முறையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். செகண்ட் மெத்தடாக யூஸ் பண்ணலாம். அதாவது F2வை கிளிக் பண்ணும் மூலமாகவும் அந்த இடத்துல நாங்கள் கர்சரை கொண்டு போயிட்டு இதை டைப் பண்ணி கொள்ளலாம். சரியா? ரெண்டாவது 3 விதமாக நாங்கள் செலெக்ஷன் செஞ்சு கொள்ளலாம். இந்த ப்ளஸ்ஸை பார்த்துக்கொள்ளுங்க, அது போர்டரோடு இருக்கக்கூடியது. ரெண்டாவது வித்தியாசமான ப்ளஸ் மாதிரி இருக்குது, மூன்றாவதும் வித்தியாசமான ப்ளஸ் மாதிரி இருக்குது. இந்த 3 மெத்தட்லேயும் இப்படி செலக்ட் பண்ணலாம்ட்டு இது செலக்ட் பண்ணக்கூடிய டூல். ஸோ அதுக்காக செலக்ட் பண்ணி தேவையான விஷயங்கள் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரெண்டாவது மெத்தட் மூவ் பண்ணக்கூடியது. இந்த ப்ளஸ்ஸை பாருங்கள், கோர்னரில் வச்சு நாங்கள் மூவ் பண்ணிக்கொள்கிறோம். மூன்றாவது அடுத்த ரோக்கு எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி, அதாவது 2 செல்லை செலக்ட் பண்ண வேணும். செலக்ட் பண்ணி அடுத்த ரோக்கு எப்படி கொண்டு போகிறாண்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவேஷன் ஈக்குவல் F4 + G4 சொல்லி, ஸோ இதை அடுத்த ரோக்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நாங்கள் ட்ராக் பண்ணினான்னு சொன்னால் F4 G4 F5 G5 உண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.